ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். இது கண்டிப்பாக அவசியம். அந்த சென்டென்சஸ்லாம் அப்படிப்பட்ட சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கற்றுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நம்ம சொல்கிறது தான். என்ன சென்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒரு புக்கு இருக்குது, இல்லை ஒரு பென் இருக்குது, சும்மா கீழே கிடக்குது. எடுத்துகிட்டு இது யாரோடது அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஒருத்தன் வந்து இது என்னோடது அப்படின்னு சொல்லுவான்ல. இது என்னுடையது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது என்னோடது. இட்ஸ் மைன். இட்ஸ் மைன். மைன்னா என்னுடையது. அடுத்த சென்டென்ஸ், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசுவோம். சில சமயத்தில் அவன் கொஞ்சம் ஃப்ராட் விட்ற மாதிரியே இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட சொல்லும் போது. அப்போ அப்படி கேட்போம். நம்ம அவனை பார்த்து என்ன கேட்போம்? இது உண்மையா அப்படின்னு கேட்போம். இது உண்மையா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? இது உண்மையா? அடுத்த சென்டென்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கிளாஸில் படிக்கும்போது சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். அப்போ யாராவது கேட்குறாங்க, இது நீ தான் தெரியாமல் பண்ணியா, நீயா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? நான் இல்லை அப்படிங்கிறது எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம்? நாட் மீ. நாட் மீ. நான் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யாராவது நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? பட் அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படி சொல்லுவோன்னா, இருக்கலாம், சொல்ல முடியாது, இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? மேபி. இருக்கலாம். ஓகே, மேபி. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு அர்ஜென்ட், கண்டிப்பாக போயே ஆகணும். யாராவது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இப்போ நீ வந்து அந்த இடத்துக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே போ அப்படின்னு சொல்லணும். உடனே போ அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ இம்மீடியட்லி. கோ இம்மீடியட்லி. உடனே போ. அடுத்த சென்டென்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அடிக்கடி நம்மளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாகவே இருக்கியப்பா, சோம்பேறியாக இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறியாக இருக்காதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காதே. லேசி அப்படின்னா சோம்பேறித்தனம். சோம்பேறியாக இருக்காத லேசி அப்படிம்பாங்க. டோன்ட் பீனா அப்படி இருக்காத. டோன்ட் பி லேசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 10th 12th படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிப்பா, நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நேரத்தை வீணாக்காதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது உங்களுக்கு ஐடியா இருக்கா? டோன்ட் வேஸ்ட் டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே பார்ட்டி ஆஃபீஸில் நடக்குது, ஓகேவா? நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் கேக் கட் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். கேக்கும் கட் பண்ணி முடிச்சாச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படிங்கிறதுனால ஒரு செகண்டில் கேக் எல்லாமே காலி ஆயிடுச்சு. உடனே வேமா ஒருத்தன் ஓடி வந்து, கேக் கொஞ்சமாவது இருக்காடா அப்படின்னு கேட்பான். கொஞ்சம் கூட இல்லையப்பா அப்படிப்போம். கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் அ பிட். நாட் அ பிட். கொஞ்சம் கூட இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற அழகான சின்ன சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப வேகமாக போகணும், ஓகே, அல்லது வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? வேகமாக நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேகமாக நட அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வாக் ஃபாஸ்ட். வாக் ஃபாஸ்ட். இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்ல நீங்களும் அதுக்கு என்னவாக இருக்கும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத யோசித்து நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க. உனக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ், காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நிறைய ஒரு மீட்டிங் ஏதாவது நடந்தாலும் இந்த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருங்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் குவைட், அமைதியாக இரு. கீப் குவைட், அமைதியாக இரு. அடுத்ததாக நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு பிடிச்சவங்க, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை பார்க்குறீங்க, பார்த்து மீட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு வந்து பாய் சொல்லிட்டு போகிறீங்க. அப்படி போகிறப்போ ஒரு அழகான ஒரு வேர்டு அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு போவோம். என்ன சொல்லுவோன்னா, மறந்துடாத, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா? மறந்துடாத, மறந்து விடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, முன்னால் போ. முன்னால் போ அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு சின்ன சென்டென்ஸ் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ ஃபார்வேர்ட். கோ ஃபார்வேர்ட், முன்னால் போ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, ஸ்கூலில் படிக்கும் போது நிறைய டைம் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை வந்து கேட்டிருப்போம். சார் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, நம்ம வந்து லேட்டாக வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ சார் உள்ளே வரலாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். உள்ளே வரலாமா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? மே ஐ கமின். மே ஐ கமின், உள்ளே வரலாமா? அடுத்த ஒரு சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கோவத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ரொம்ப கோவம் வருது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம செம்ம கோவப்படுறோம். நம்ம வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டு வரான், டேய் கோவப்படாதா அப்படின்னு நம்மளை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஏய் என்னை தொடாத அப்படின்னு சொல்லுவோமா? என்னை தொடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டச் மீ. டோன்ட் டச் மீ, என்னை தொடாத. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, நம்ம வந்து பேராகிராஃபாக வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருப்போம். அவங்க வந்து நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவோமா? என்னை நம்பு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? எனி ஐடியா? பிலீவ் மீ, என்னை நம்பு. பிலீவ் மீ, என்னை நம்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, இது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடு. ரொம்ப சின்ன சென்டென்ஸ். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? இதெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈட் வெல். ஈட் வெல், நன்றாக சாப்பிடு. அடுத்தது நம்ம யாரையாவது பார்த்து கோவத்தில் இருக்கும்போது சொல்கிற வார்த்தை. ஒருத்தர் வந்து இதாக தோணத்தோன்னு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லுவோம். வாய மூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாய மூடு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷட் அப் யுவர் மவுத். ஷட் அப் யுவர் மவுத், வாயை மூடு. இது நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா? கவலைப்படாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஃபீல். டோன்ட் ஃபீல், கவலைப்படாதே. அடுத்ததாக வந்து நாம் பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க, லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு கோவத்துலையோ இல்லை ஒரு டென்ஷனில் இருக்கும் போது எப்போயோ ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு வயிறு சரியில்லை. ஸோ அப்போ வந்து பிரியாணி சாப்பிடுன்னு கொடுத்தா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தமாக பேசு. ஃபோனில் வந்து சில பேர் பேசுகிறது கேட்கவே கேட்காது, ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்பீக் லவுட்லி. ஸ்பீக் லவுட்லி, சத்தமாக பேசு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கவனி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து என்ன கவனி அப்படின்னு சொல்லணும். என்னை கவனி. லிசன் டு மீ. லிசன் டு மீ, என்னை கவனி. அடுத்து நாம் பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்து டூர் கிளம்பிட்டு இருப்போம், ரொம்ப ஜாலியாக இருப்போம், ஓகேவா? அப்போ வந்து ஏய் வாங்க போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லுவோமா? போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ, போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு முயற்சி பண்ணி நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? திரும்ப முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? திரும்ப முயற்சி பண்ணு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். ட்ரை அகைன், திரும்ப முயற்சி பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா,
நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், ஓகேவா? அந்த மிஸ்டேக்கை வந்து ஓகே அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ அக்ரி. ஐ அக்ரி, நான் ஒத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இந்த 25 சென்டென்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணிலாம் நீங்கள் பேசி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.